திமுக கூட்டணி வலிமையாக இருப்பதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், எதிரணியினர் தங்களுக்கு சவால் யார் என்பதை தேட வேண்டும் என கூறியுள்ளார். பிரபல ஆங்கில நாளிதழ் ஒன்றுக்கு பல்வேறு விவகாரங்கள் குறித்து முதலமைச்சர் பேட்டி அளித்துள்ளார். அதில் அதிமுக ஏதாவது அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக சட்டம் ஒழுங்கு குறித்து பேசி வருவதாக கூறியுள்ளார். வட மாநிலங்களில் தனக்குள்ள செல்வாக்கே போதும் என்ற நினைப்பில் தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் பிஜேபி தொடர்ந்து வஞ்சிப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். 15வது நிதிக்குழு பரிந்துரை அடிப்படையில் மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீடோ வரி பகிர்வோ மத்திய அரசால் வழங்கப்படவில்லை. தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களின் நலன் சார்ந்த சாதகமான எந்த தீர்வுக்கும் பிஜேபி தயாராக இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தன் கொள்கை கூட்டணியுடன் திமுக வலிமையாக உள்ளது. அந்த வலிமையை எதிர்த்து வெற்றி பெற முடியாதவர்கள் திமுகவை வீழ்த்தலாம் என்று எந்தவித கொள்கையும் இல்லாமல் கூட்டணி சேர்ந்திருப்பதை மக்கள் நன்கு அறிவார்கள். திராவிட மாடல் அரசின் சாதனைகள் அதிமுகவினர் உட்பட தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் உண்மையான பலனை தந்திருப்பதால் 2026 திமுக கூட்டணி மீண்டும் வெற்றி பெறும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.